رحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته آمنا بالله صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அன்பிற்கனிய சிறார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நம்மை படைத்து நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கென படைப்பினங்களை அல்லாஹ் படைத்துள்ளான். நமக்கு என்னென்ன நேரங்களில் என்னென்ன தேவைகளோ, பொதுவான தேவைகள், தனிப்பட்ட தேவைகள், இவைகள் அனைத்தையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நிறைவேற்றுவதற்கென்று படைப்பினங்களை படைத்திருக்கிறார். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், பெரும்பாலும் அல்லாஹு தஆலாவுடைய நிஅமத்துகள், அவனுடைய உதவிகள் பொதுவாகத்தான் இருக்கும். நல்லோர்களும் தீயோர்களும் வாழக்கூடிய ஒரு பூமியில், ஒரு பகுதியில் அல்லாஹுடைய நிஅமத் என்பது, அருள் என்பது பொதுவாக இருக்கும். அந்த நல்லோருடைய பரக்கத்தை கொண்டு தீயோர்களுக்கும் கிடைக்கும். இது ஒரு நியதி. சில சமயம் இந்த நியதிக்கு மாற்றமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா யாரை தன்னுடைய ஒரு பிரத்யேகமான அடியாராக தேர்ந்தெடுக்கிறானோ அவருக்கு மட்டும் தன்னுடைய நியமத்தை அல்லாஹ் செய்கிறான். முஸ்லிம் ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ். ஒரு முறை ஒரு மனிதர் ஒரு வனாந்தரத்திலே சென்று கொண்டிருக்கிறார். ஒரு காட்டு பகுதியில் சென்று கொண்டிருக்கிறார். வானத்திலே ஒரு சப்தம் ஒன்றை கேட்கிறார். வான்வெளியிலே ஒரு சப்தம் ஒன்றை கேட்கிறார். என்ன சப்தம்? மேகத்திற்கு உத்தரவிடப்படுகிறது, மேகமே, இன்ன நபருடைய தோட்டத்திற்கு நீ மழை பொழிவாயாக, தண்ணீர் பாய்ச்சுவாயாக என்று உத்தரவிடப்படுகிறார். மேகத்திற்கு ஒரு சப்தம், ஒரு உத்தரவு ஒன்று வருகிறது, நீ அப்படியே போகணும், இன்ன நபருடைய தோட்டத்திற்கு மழை பொழிய வைக்கும். மேகம் அப்படியே நகருகிறது. இந்த கீழிருந்து கேட்டார் இல்லையா, இந்த பெயரோடு கேட்கிறார், இந்த மனிதனுடைய பெயரோடு கேட்கிறாரு. அவர் அந்த மேகத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாரு. கொஞ்சம் தூரம் போனால் அங்கே ஒரு தோட்டம் இருக்குது, ஒரு வயல் இருக்குது. அந்த வயல்வெளியிலே ஒரு நபர் நின்று கொண்டு தன்னுடைய அந்த கோடாரியால், தன்னுடைய அந்த மம்மட்டியால் அவர் என்ன செய்கிறார்? தண்ணீர்களை எல்லாம் அப்படியே பிரித்து விட்டு கொண்டிருக்கிறார். அந்த பகுதியில் போய் அந்த மேகம் அப்படியே மழையில் பொழிய வைத்தது. இவர் போனதும் அந்த மனிதரிடத்துல மஸ்முக்க, உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டார். அவர் சொன்ன பெயர் அந்த வானத்திலே சொல்லப்பட்ட பெயர். மேலே என்ன பெயரை சொல்லப்பட்டு இன்ன நபருடைய தோட்டத்திலே நீர் புகட்டு என்று சொல்லப்பட்டுச்சோ அதே பெயர் தான் இந்த மனிதனுடைய பெயர். இப்போ இந்த மனிதரிடத்தில் கேட்கிறார், உங்களுடைய பெயரை சொல்லி உங்கள் தோட்டத்திலே நீரை பாய்ச்சும்படி மேகத்திற்கு உத்தரவிடப்பட்டதே, அப்படி என்ன நீங்கள் ஒரு ஸ்பெஷலான அமல் செய்கிறீங்க? மழை என்பது பொதுவானது. ஒன்று ஒரு ஊருக்கே பேயும், அல்லது ஒரு பகுதியில் நம்ம பார்த்துருக்கிறோம் பேஞ்சிருக்குது. ஆனால் ஒரு தனி நபருடைய தோட்டத்துக்கு மட்டும் மழை பொழிவது போல ஒரு உத்தரவு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்துச்சுன்னு சொன்னால், இந்த மனிதரிடத்துல ஏதோ ஒரு அமல் இருக்குதுன்னு அர்த்தம். அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, நீங்க என்ன அமல் செய்றீங்க? அவர் சொன்னாரு, நான் இபாதத்துகள் எல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை, என்னுடைய இந்த வயலில் வரக்கூடிய அறுவடைகள், வருமானங்கள், இதில் நான் 3இல் ஒரு பகுதியை அப்படியே சதக்கா செய்து விடுகிறேன். 3இல் ஒரு பகுதியை எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்குமான ஒரு தேவைக்காக வைத்துக் கொள்கிறேன். இன்னொரு பகுதியை அப்படியே அதிலேயே விட்டு விடுகிறேன், அந்த கதிர்களிலேயே அறுவடை செய்யாமல் விட்டு விடுகிறேன். இவ்வளவு தான் நான் செய்கிறேன். சம்பவம் முடிந்தது. அதற்கு படிப்பினை எழுதுகிற முஹத்திஸீன்கள் மிக அற்புதமான பல பாடங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நம்பர் 1, இந்த உலகத்தில் ஒரு மனிதர் அல்லாஹுவின் கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு தன்னைத்தானே ஆளாக்கி கொண்டால் அவருடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹும் முன் வந்து விடுகிறான். மன் அகாம அம்ரல்லாஹி அகாமல்லாஹு அம்ரஹு.
யார் அல்லாஹ்வின் உத்தரவுகளை நிலைநாட்ட முன் வந்து விடுகிறாரோ, அது இபாதத்துகளாகட்டும், குடும்பத்தில் உண்டான கடமைகளாகட்டும், வருமானங்களில் வரக்கூடிய அந்த உத்தரவுகளாகட்டும், எது எது அல்லாஹுடைய புறத்திலிருந்து நமக்கு சட்டங்களாக அல்லது உபதேசங்களாக வந்திருக்கிறதோ அதை நிறைவேற்றுவதற்கு ஒருவர் பொறுப்பெடுத்துக் கொண்டு தயாராகிவிட்டால் அல்லாஹ் அவருடைய தேவையை நிறைவேற்ற தயாராக. அவருடைய உழைப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து உதவிகள் வந்து கொண்டிருக்கும். பாருங்களேன், மழை என்பது பொதுவானது தானே. ஆனால் அல்லாஹு தஆலா அந்த சட்டத்தை மாற்றி எல்லோருக்கும் தர வேண்டிய மழையை ஒரு தனி நபருடைய தோட்டத்தில் மாத்திரம், வயலில் மாத்திரம் பொழிய வைக்கிறான் என்று சொன்னால் நாம் இங்கே கவனிக்க வேண்டியது என்ன? அந்த மனிதர் தன்னை அல்லாஹுக்கு அப்படியே ஒப்படைத்தார். அல்லாஹு தன் படைப்பாகிய மேகத்தை, அதிலிருந்து பொழியக்கூடிய மழையை அவருக்கு மட்டும் சொந்தமாக்கினான். இது அல்லாஹுடைய நியதி. அவன் நினைத்தால் என்ன செய்வான்? பொது நியதியை தனி நியதியாக மாற்றவும் செய்வான். நம்பர் 1. இரண்டாவது மேலான பெரியவர்களே, ஒரு மனிதர் இந்த பூமியில மக்கள் மத்தியில் அடையக்கூடிய பிரபல்யத்தை விட, ஒரு மனிதர் இந்த பூமியில மக்கள் மத்தியில் அவருக்கு கிடைக்கிற அந்த பிரபல்யத்தை விட வானத்தில் அவர் பிரபல்யமாவது என்பது ஸ்பெஷல். படைத்த ரப்பிடத்தில் அவர் பெயர் சொல்லப்படுவது என்பது ஒரு தனிப்பெரும் ஒரு பாக்கியம். உலகத்தில் நம்ம பெயரை நமக்கு பிரியமான நபர் சொன்னாலும் நமக்கு அவ்வளவு சந்தோஷம். அல்லது ஒரு உயர்ந்த போஸ்டிங்கில் உள்ளவர், உயர்ந்த பதவியில் உள்ளவர் நம்முடைய பெயரை சொல்லி நம்மை அழைத்து ஒரு விஷயத்தை சொன்னால் நம்முடைய கால் தரையில் இருக்காது. ஏன்னா அவ்வளவு மகிழ்ச்சி. என் பெயரை சொல்லி அவர் கூப்பிட்டார். அவரிடத்துல நான் அறியப்பட்டிருக்கேன்னா பார்த்துக்கங்களேன். ஒட்டுமொத்த தமிழகத்தில் ஒரு மனிதருடைய பெயர் ஒரு முதலமைச்சருக்கோ அல்லது ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நபருக்கோ அந்த பெயர் அறிமுகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார். யோசித்து பாருங்கள். படைத்த ரப்புல் ஆலமீன் இடத்துல இந்த தனி நபர், ஒரு வயல் வைத்திருக்கக்கூடிய ஒரு விவசாயினுடைய பெயர் அவ்வளவு பிரபல்யம் என்று சொன்னால் யோசித்து பார்க்க வேண்டும். உலகத்தில் அதுதான் மிக அற்புதமான பிரபல்யம். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொல்லுவாங்க, அல்லாஹ் உங்களிடத்தில் குர்ஆனை நான் ஓதி காண்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளான் எனக்கு. இன்னல்லாஹ அமரனி அன் அக்ரஅ அலைக்கல் குர்ஆன். அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டுள்ளான், உங்களிடத்தில் நான் குர்ஆன் ஓதி காட்டணுமா? இந்த சஹாபிக்கு ஆச்சரியம். யா ரசூலல்லாஹ், அல்லாஹு சம்மானி லக், அல்லாஹுவே என் பெயரை உங்கள்கிட்ட சொன்னான். ஆமா, நான் அல்லாஹு தஆலா உங்களுடைய பெயரை என்கிட்ட சொல்லி, நாயகமே உபய் இப்னு கஅப் இடத்துல போய் நீங்க இந்த சூராவை ஓதி காட்டுங்கன்னு சொன்னான் அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு அவ்வளவு சந்தோஷத்துல அப்படியே கண்ணீர் தாரை தாரையாக வடித்து அழுதார்களாம். ஆனந்த கண்ணீர். ரப்பிடத்தில் என் பெயர் சொல்லப்படுவது என்று எவ்வளவு பெரிய பாக்கியம். எத்தனையோ மூமின்கள், எத்தனையோ மக்கள் வாழுகிற ஒரு பகுதியில் சஹாபிகள் மத்தியில் உபய் இப்னு கஅபினுடைய பெயர் மட்டும் படைத்த ரப்பிடத்திலே மொழியப்படுகிறது, சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய மகிழ்ச்சிக்கு எவ்வளவு பெரிய ஒரு அளவில்லாமல் இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அப்ப இரண்டாவது, நாம ரப்பிடத்தில் எந்த வகையிலாவது பிரபல்யமாகும். நம்ம பெயர் வானத்தில் மலக்குகள் மத்தியில் மொழியப்படும். அதுக்கு நாம என்ன செஞ்சாலும் சரி, அதிகப்படியான திக்ருகள் செய்தால் நம்மளை பற்றி அல்லாஹ் மலக்குகள்கிட்ட திக்ரு செய்யணும். ஹதீஸ் குதுஸில வருது. அதாவது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொன்னதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றானா, என்னை உங்களில் ஒருவர் தனியாக நினைத்தால் நானும் அவரை தனியாக நினைக்கிறேன். என்னை உங்களில் ஒருவர் மக்கள் மத்தியில் வைத்து நினைத்தால், அதாவது மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி உட்கார வச்சு அல்லாஹ் 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 அப்படின்னு திக்ரு செய்தா அல்லாஹு தஆலா மலக்குகளை ஒன்று கூட்டி உட்கார வச்சு நம்மை பற்றி சொல்கிறார். பார்த்தீங்களா, இன்ன அடியார் என்னுடைய திக்ரை எவ்வளவு ஒரு பகிரங்கமாக மக்களுக்கு நினைவூட்டும் விதமாக செய்கிறார் பார்த்தீர்களா அப்படின்னு அல்லாஹு தஆலா. அப்ப இதுதானே பெரிய பாக்கியம். நம்ம பெயர் மலக்குகள் மத்தியில பெருமையோடு சொல்லப்படுவது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாரு. அதனால இஸ்லாமிய பெரியவர்களே, உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் இனிமேல் இன்ஷா அல்லாஹ் திக்ர் மஜ்லிஸ்ல உட்கார. காரணம், நம்ம பெயர் அங்கே சொல்லப்படும். இங்கே நாம் திக்ரில் உட்கார்ந்து அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு சொன்னால் அங்கே வானத்தில் மலக்குகள் மத்தியில் நம்ம பெயர் மொழியப்படும்.
இப்போ நம்ம பள்ளியில் ஒவ்வொரு வாரமும் பெரும்பாலும் சிறுவர்கள் பெயர் தான் மொழியப்படுதா என்னமோ. இன்ஷா அல்லாஹ் வரும் வாரங்கள்ல இருந்து பெரியவர்கள் எல்லோருமே இன்ஷா அல்லாஹ் உட்காருங்க. காரணம் ஹதீஸில் வருதையும், யார் கூட்டத்திலே வைத்து என்னை நினைவு கூறுகிறாரோ நான் அவரை அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தை விட சிறந்த கூட்டத்தாரில் நினைவு கூறுகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதனால நாம கொஞ்சம் கவனத்தில் சரி. அப்போ உண்மையான பிரபல்யம் என்பது வானத்தில் நாம் பிரபல்யமாகும். மூன்றாவது படிப்பினை, நாம் செய்யக்கூடிய அந்த வேலைகளும் ஒரு இபாதத்து தான். குடும்பத்திற்காக உழைக்கிறோமா இல்லையா? நம்ம காடு கரைகளில் போய் மரங்களை செடி கொடிகள் மரங்களை வெட்டி அல்லது வேற ஏதேனும் ஒரு உத்தியோகம் பார்த்து குடும்பத்திற்காக சம்பாதிக்கிறோமா இல்லையா? இதுவும் ஒரு இபாதத். தொழுகை இபாதத் என்பதை போல. ஆனால் அதே சமயம் இந்த வேலை வெட்டிகள் என்பது, இந்த தொழில் என்பது அல்லாஹ்வினுடைய ஹக்கை மறக்கடிக்கை செய்திடக்கூடாது. அப்படி இருந்தால் அது ஷைத்தானுடைய தொடர்புல போயிடும். எப்போ ஒரு அமல், ஒரு செயல், குறிப்பாக நம்முடைய நாம் பார்க்கக்கூடிய வேலை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக ஆகும் என்று சொன்னால், இபாதத்தாக ஆகும் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு அது இடையூறு இல்லாமல் இருக்க வேண்டும். நபிமார்களில் எவ்வளவோ நபிமார்கள் வேலை வெட்டிகளும் பார்த்திருக்கிறார்கள், இபாதத்துகளிலேயும் அதிகப்படியாக ஈடுபட்டுள்ளார்கள். இப்போ இந்த மாதிரி படிப்பினைகளை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வருது? இந்த துனியாவில் நம்ம ஏதாவது ஒரு ஸ்பெஷலான அமல் செய்யணும். இந்த துனியாவில் நாம் ஏதாவது ஒரு ஸ்பெஷலான அமல் செய்யணும். நம்ம பெயர் வானத்திலும் ஒழியப்படணும். நமக்குன்னு உண்டான உதவிகள் மறைமுகமாக ரப்பிடத்திலிருந்து வரணும். பொதுவாக வரக்கூடிய உதவிகள் வேறு, நமக்கென வரக்கூடிய உதவிகள் வேறு. அதுக்கு நாம் நம்மளை தயார்படுத்திக்கிறோம். ஏதாவது ஒரு அமல், ஒரு திக்ர் ஆகட்டும், ஒரு சதக்கா ஆகட்டும், நமக்கு வரக்கூடிய, உதாரணமாக நாம் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறோமா, ஒரு 100 ரூபாயை சதக்காவும் ஒதுக்கிறோம். 3 பகுதி ஒதுக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அப்படி ஒதுக்க முடியாது இல்லையா? 3,500 ஒதுக்கிட்டு மீது 6,500 வச்சு நம்முடைய குடும்பத்தை நம்ம சமாளிக்க முடியாது. ஆனால் ஒரு பகுதியை நாம் அல்லாஹ்வினுடைய பாதையில் அப்படி ஒதுக்கிட்டோம்னா அதுவே நமக்கு அல்லாஹ்வுடைய மறைமுக உதவிகள் கிடைப்பதற்கு காரணமாக அமையும். படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அவன் சொன்ன பிரகாரம் வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்தல்வானாக. உன்னுடைய மறைமுகமான உதவிகளுக்கு அல்லாஹ் நம்மை தகுதி உள்ள நபர்களாக ஆக்கியல்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.